நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸோ நான் தான் அவங்க ஏகே விளாக். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சண்டே அதுவுமே சரி வந்து ஏதாச்சும் ஒரு எதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வந்திருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமோட வயசானவர். இவர் பார்த்தீங்கன்னா இவர் இல்லை இவர் பாருங்க, சிரிக்கிறத பாருங்க, எவ்வளோ அழகாக சிரிக்கிறத பாருங்க. இவர் தாங்க எங்கள் கம்பெனி அழகர். அழகாக இருக்கிற மாதிரி நடிப்பார், ஆனால் வந்து அழகாக இருக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் அழகர் தான். சரி விடுங்க. சரி, கணேஷ் சொன்ன மாதிரி ஒரு அழகான ஆளை வாழ்க்கையில் அடிக்கிற ரிப்போர்ட் ஆனே, நான் பார்க்காத ரிப்போர்ட்டா, அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்டு எவ்வளோ ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன். இவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா கன்னி பெண்களையும் மடக்கி 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 பார்த்துட்டு வந்தவர். அப்படி பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன். ஸோ வந்து இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட வந்திருக்கோம். சரி வாண்ணா அண்ணா. சரி, இன்னைக்கு வந்து கிரிக்கெட் விளையாட வந்திருக்கோம். இவர் தான் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரு. இப்படி பார்த்தா தெரியும். சரி, ஸோ கிரிக்கெட் விளையாட வந்திருக்கோம். நீங்களும் சண்டே அதுவுமா கிரிக்கெட் விளையாடுங்க. வாரத்தில் வந்து இது மாதிரி ஒரு நாள் தான் பாதி நாள் லீவ் கிடைக்குது. சைட் இன்ஜினியருக்குலாம் நிறைய லீவ் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லீவ் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. இவர் தான் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க. ஐயோ அண்ணா, பேக் கேமரா போட்டு ஆபத்தாக இருக்காருண்ணா அவரு. ஸோ வந்து நீ கிரிக்கெட் மேட்ச் விளாட்லான்ட்டு ஒரு பிளானில் வந்திருக்கேன். ஆப்ரேட்டர் வந்து மார்க்கெட்டில் இருக்காராம். ஸோ வந்து நீங்களும் வந்து இந்தமாரி சும்மா நாளில் வந்து ரூமில் வந்து பிறண்டு தூங்காமல் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுங்க, சரியாங்க? அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்புலாம் வந்து கரையும். இல்லைனா வந்து எதுவுமே கரையாது. இல்லைனா வெயிட் விழுந்து என்ன மாதிரி வந்து தடிமாடு மாதிரி இருக்க வேண்டியதான், சரியா? ஓகேவா? சரி, மேட்ச் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து விளாகுக்கு வந்திருக்கோம். பின்னாடி ஃபுல்லாக பில்டிங் எடுத்து பாருங்க. அதெல்லாம் எங்கள் தாத்தா கட்டினது, அதுக்கடுத்து நான் கட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா கட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அரசர் வழியாக வந்து அரசரோட பேரனுக்கு குழந்தை தானே ராஜாவும். அந்த மாதிரி இந்த பில்டிங்கே என்ன தான் வந்து அடுத்து கட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 2-3 இன்ஜினியர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வேலையை கற்றுக்கிட்டு அவங்களே ஏறி அடிக்கிறதா என் வேலையை அடுத்தது. ஆனால் ஏன்னா தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ வந்து எனக்கு பின்னாடி ஒரே சிங்கப்பூர் மாதிரி தெரியுதா, அதெல்லாம் நான் உருவாக்கின கண்ட்ரி தான் அது. இப்போதைக்கு வந்து கட்டிக்கிட்டு இருக்கணும் ஒரு பில்டிங்கு. ஸோ வந்து இன்னைக்கு ஒரு மைண்ட் அப்செட்டாக இருக்கேன். ஸோ ரொம்ப வந்து ரொம்ப நாளாக ஆச்சு கிரிக்கெட்லாம் விளையாண்டு. நான் வர காலேஜ்லேயும் வந்து ஸ்டேட் பிளேயரு, காலேஜ் படிக்கும்போது அண்ட் வந்து ஊர்லேயும் வந்து பெரிய கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு வேறு யாரும் ஒன்றும் அதிகமாகலாம் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா? நீ தானே விளாக் பண்ண சொன்னீங்க? இது கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி அந்த வீடியோ கபடி பிளேயர் தெரியுமா கிடைக்கல. அங்க பாருங்க ப்ரோ, வர்றவர் பாத்தீங்கன்னா பெரிய வந்து பொலாடு அடிச்சாருன்னா ஒரு பாலு வந்து அங்க அந்த பில்டிங் மொட்டை டெரஸ்ல தான் விழும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சனு. ஆனா சில பேர் சீனா தானே இருப்பாங்க, நம்ம தான் சீனா இருக்க முடியாது. அவர் ஏசில இருக்காரு, ஃபேன்ல இருக்காரு. அதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில வந்து எப்பெல்லாம் ஹீரோ அண்ணே ஹீரோ பேச விடுங்கண்ணே. ஹீரோ பேசணுண்ணே. நான் நாளை ஹீரோயின் அடிக்கணும், ஹீரோயினை காப்பாற்றணும். ஸோ வந்து உங்கள் வாழ்க்கையில ஏதாவது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தீங்கன்னா சூரியவம்சம் படம் பாருங்க. பேச விடுங்கண்ணே. மக்களே வராது மூஞ்ச அவ்வளோதான்.
அது மூஞ்சில பாரு 2 சமோசாவும் தொங்குது, 2 சமோசாவும் தொங்குதுண்ணே. இந்த பக்கம் ஒரு சமோசா, அந்த பக்கம் ஒரு சமோசா. அண்ணா அண்ணா இப்படி பண்ணுண்ணே. அண்ணே அவர் பாருண்ணா, ஒரு ட்ரௌசர் வருவா. உன் ட்ரௌசர்லாம் கரெக்டா இருக்கு. அவர் எதுக்கு கேரட் சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வராது. அதை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு தான் கேரட்டா அழுத்துறாரு. அடுத்து எங்களின் கண்ணன், அன்பு மன்னன், ஆனந்த் அண்ணன் அவர் மூஞ்ச பாரு. இந்த படம் வருமே, பொட்டு வச்ச பாட்டு போட்டு வருமே, அவரு அது யாரு? அவருதான். வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது சூரியவம்ச குடும்பம் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்க கம்பெனிலையும் எல்லாரும் பார்க்க எந்த புறமையும் இல்லாத மாதிரியும் எல்லாரும் அப்படி நல்லவங்க மாதிரி எங்க கம்பெனில இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு தான் தெரியும் மாயாண்டி குடும்பத்தினர் அடிச்சு விட்டுக்கணும், அண்ணன் தம்பி அடிச்சு விட்டுப்போம், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா சூரியவம்சம் மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க, நடிக்கிறாங்க. ஆனா யாரையும் நம்பாதீங்க, எல்லா கம்பெனிலையும் சூரியவம்சம் மாதிரி இருப்பாங்க. ஆனா யாரும் சூரியவம்சம் இல்லை, எல்லாம் பொறாமையும் வைத்தறிச்சலும் எல்லாம் பிடிச்சவங்க தான் இருக்காங்க. நாயில பின்னாடி நிக்கிறவங்க தான். இது பாருங்க, ரசிலு கண்ணாடி போட்ட ரசிலு. அவர் சூம் பண்ணுங்களா, அவர் கொண்டே பாருங்க. அக்கறல்லே கிரிக்கெட் மேட்ச் வந்து ஆள் பிரிச்சாச்சு. ட்ரையல் போடு போடு. நான் ஹெட்டு. நான் கேட்குறேன் நீ கேட்குறீங்களா? ஆள் எடுத்ததுக்கு ஒரு வழியாக வந்து நம்ம வழக்கம் போல் வாழ்க்கையில் எப்படி தோக்குறோமோ அந்த மாதிரி டாஸ்லையும் தோத்தாச்சு. ஸோ வந்து திரும்ப வந்து நம்ம வந்து ஃபீல்டிங்கு போக போகிறோம். ஆனால் இப்போ பிரித்த ஆளுங்க யாருன்னே தெரியல, அதுக்கு தான் அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ ஒரு வழியாக டாஸ் பிரிச்சாச்சு. எப்படி ஒரு டாஸில் கூட நம்மளால் ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க போகிறோம்னு சத்தியமாக எனக்கு தெரியல. சரி, எதுலையாச்சும் ஒன்றுத்துலேயே சின்ன விஷயத்தில் ஜெயிக்கணும்ல, ஒரு சின்ன டாஸில் கூட நம்மளால் ஜெயிக்க முடியல. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இப்படியே போயிட்டு இருக்க போது நான் நினைக்கிறேன். சரியா? முடியும். எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே பாலிடிக்ஸ்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ஸோ வந்து விளையாட போகிறோம். அவன் ஹாப்பியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக சண்டே அதுமா இருக்கணும்ட்டு என்ஜாய் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வந்து எல்லோரும் நாங்கள் பிளான் போட போகிறாங்க. யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கன்னு தெரியாது. என்ன ஜெயிச்சாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே உங்களுக்கு மேட்ச் நடக்கும்போது அப்பப்போ ஒரு கிளிப்ஸ் எடுத்து வீடியோ போடுறேன். அதுக்குன்னு வந்து எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து எடுத்தனா இங்கே இருக்கிறவங்க வந்து எல்லோரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது போட்டாங்க மறந்து போச்சே வாக்கிங் போகிறாரு. அவ்வளோதான், மேட்ச் ஆரம்பிக்க போகுது. மேட்ச் ஃபஸ்ட்டு எங்கள் கம்பெனி ஸ்டாஃப் தான் போட போகிறாங்க. அவ்வளோதான். வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது, அது அடுத்தபட்சம். காலேஜ் படிக்கும்போது எனக்கு எங்கள் காலேஜில் வந்து கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல் ஏழு நடந்துச்சு. எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது. மேட்ச் வந்து எங்களுக்கும் சிஎஸ்சிக்குமான்னு எனக்கு சிஎஸ்சிக்கும் எங்களுக்கும் சிஎஸ்சிக்கும் எல்லா பசங்களும் வந்து நான் ஃபஸ்ட்டு போல நீ ஃபஸ்ட்டு போல. நான் சும்மா நின்று பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு சரி நீயே இறங்கடா ஃபஸ்ட்டு, சரி நானே போகிறேன்டான்ட்டு கை தூக்கிட்டேன். அங்கே போயிட்டு பார்த்தா பந்தே வந்து கண்ணுக்கு தெரியல, சருபுருன்னு வருது. நம்ம ஏதாச்சும் கபடி அந்த மாதிரினா நமக்கு நல்லா விளாட்லாம். இப்போ நம்ம கிட்ட வந்து கிரிக்கெட் பேட்டை கொடுத்து அடிறானா எங்கே அடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று அடித்தேன், ஒரே ஒரு ரன்னு வாங்கினேன். அடுத்து வந்து தோத்துட்டு அடுத்து கேட்ச் விட்டு வெளில வந்துட்டேன். ஒரே அசிங்கமாக போச்சு அன்றைக்கி. இருந்தாலும் வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. காலேஜ் ஃபைனல் இல்லை, அதுக்கு அடுத்தது இப்போ தாங்க பேட்டை பிடிச்சி கிரிக்கெட், அதுக்கு அந்த கடைசியாக பேட்டை பிடிச்சி கிரிக்கெட் விளாண்டது அப்போ தான். அதுக்கு அடுத்தது இங்கே தான் வந்து கிரிக்கெட் விளாட்றேன் என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட.
ஸோ வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து அது கொஞ்சம் அசிங்கமாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சுற்றி கேர்ள்ஸுங்க, பசங்க கேர்ள்ஸுங்க எல்லா டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஒரு பால்லே விக்கெட்டை விட்டு வெளில வந்துட்டேன். ஏன் நான் மட்டும் இல்லை, எங்கள் டிபார்ட்மெண்ட் பசங்க எல்லாருமே விக்கெட் விட்டு வெளில வந்துட்டாங்க. அன்றைக்கி கிரிக்கெட்டில் தோற்றோம், ஆனால் கபடியில் ஜெயிச்சிட்டோம்ல, அதே போதும். ஸோ கிரிக்கெட் விளையாடலாமா? கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் கடைசியாக காலேஜில் விளையாண்டு இப்போ தான் வந்து கபடி விளையாடுறோம். ஸோ வந்து மூஞ்சி ரொம்ப கருப்பாக இருக்குல்ல, இருந்தாலும் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஓகேவா, இங்கே ஓடி வந்து போட முடியாது, ஏன்னா இடம் கொஞ்சம் சரியில்லை. அதனால் வந்து தரையிலேயே நாங்கள் போட்டுட்ருக்கோம். போடுங்க. இன்னும் இது கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் திணறாரு இந்த 150 கிலோமீட்டர் வேக பந்தை. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தட்டிக்கிட்டே தான் இருப்பார். அவர் வந்து அங்கே பந்து போட சொன்னால் போட மாட்டார். அவருக்கு ஏன்னா பந்து போட தெரியாது. என்னடா பந்து தூக்கி போடுற? பந்தே போட தெரியல, பந்தை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மேட்சை பற்றி நான் நினைக்கிறேன். இந்த மேட்சை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? அவர் சர்வரை பார்த்து சொல்லு. நாகஜி நீங்கள் மட்டும் சுற்றுங்க, தெலுங்கானாக்கே நம்ம போகலாம் ஒரு திருப்பதி ட்ரிப்பு. திருப்பதி லட்டு வாங்கி தரேன். எப்பா சாமி, ஏ பாய் பாய், கல்மே மே ஷிஃப்ட் ஆறா. அடிச்சிடும் போலையே, படக்கூடாத இடத்துல பட்டுரும் போலையே. அவ்வளோதான். சின்ன பிள்ளை படாத வாடா டே, அவங்களாம் இப்ப டீசலா போலாம் டே, ஏன்டா அப்படி பண்ற? கட் பண்ணிட்டேன். இப்ப பாரு போட்டு விடு போடுற வேலைக்கு. ஆனா போட்ட விட விடா. போயிடு. டே சுத்தி தானே நீ பண்ற. ஏய் அது கொண்டு விளையாட தெரியாது. அது கொண்டு விளையாட தெரியாது. சைட்ல மட்டும் விளையாட மாட்டாரு, கிரவுண்ட்ல விளையாடுவாரு. வந்து தீயா போகுது. டேய் ப்ளீஸ்ரா, ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ, அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. டீம்ல தண்ட மேட்ச் முடியும் போது நான் அந்த பக்கம் இருக்கும்போது தான் பேட்ஸ்மேன் அடிச்சாரு. சொன்னல பொலாடுன்ட்டு, பொலாடு மாதிரி அடிச்சாரா. இதுதாங்க எங்க டீம். ஒரு வழியாக கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சு நல்லா சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம். பெரிய ரன்லாம் கிடையாது, 20 ரன் இவங்கள்ட்ட மோதி ஜெயிக்கிறது பெரிய கஷ்டம். வந்து சூறாவளி மாதிரி பேசுகிறாங்க, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. மாங்காய் போட சொன்னால் அதோட வெறித்தனமாக போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பேசிட்டே இருந்தால் அடிச்சிடுவாங்க போல. சரி ஓகே, நீங்களும் வந்து விளாக் நல்லா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ரொம்ப நாள் கழிச்சு விளாக் போடுறேன், பார்த்துட்டு நல்லா பண்ணுங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி போய் கிரிக்கெட் விளையாடுங்க. கிரிக்கெட் விளையாடும்போது படாத இடத்துல படாமல் விளையாடுங்க. நானே வந்து பயந்து தான் நின்றுருக்கேன். ஓகேவா? ஓகே எல்லாருக்கும் பாய்.